என்ன சொல்லிட்டோம். படம் எப்படி என்ன படம் பார்த்தீங்க? அதாங்க அந்த மெட்ராஸ் படத்தில் வர மாதிரியே இந்த நார்த் மெட்ராஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க. லைக் எங்கேயும் லைக் புதுசான கான்செப்ட்டு தான். தண்ணி கேன் வச்சு ஒரு கான்செப்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப வைலன்ஸாகவும் கொண்டு போகல, ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அவர் அந்த ஆட்டிடியூட் அப்படியே அவர் செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி அவரோட ஆட்டிடியூட் இருக்கும்ல, பார்த்தாலே பயப்படுற அந்த ஆட்டிடியூட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே அவர் அந்த விண்டேஜ் டைம்லேருந்து ஒரு ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுறாருல, அது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவருமே எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன்ஸை நல்லாவே பண்ணியிருக்காங்க. மகேஸ்வரி கூட அவங்கவுங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ரொம்ப வைலன்ஸாக இல்லை, ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், இப்போ வரைக்குமே அது இருக்குல்ல, அதனால அது கனெக்ட் ஆகுது தான். அந்த தண்ணியை வச்சு இப்போ நமக்கு அது தெரிய போகிறதில்ல, பட் அவங்களுக்குள்ள அந்த லீட் பண்ணுற அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கேங்ஸ்டராக ஒரு பிரச்சனையை காமிச்சிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்டாக எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே லேக்லாம் ஆகலை, ஆப்டாக இருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு எல்லாமே ஆப்டாக இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க போர்ஷனுமே நல்லா க்யூட்டாக, சில ஸ்க்ரீனில் பார்க்க நிறைய சீனில் அவங்க நல்லா க்யூட்டாக அழகாகவே இருந்தாங்க. சுப்பிரமணியம் பொறுத்த வந்து ஒருத்தர் ஹேண்டிகேப் பண்ணியிருப்பாங்க, மாற்றுத்திறனாளி. அவர் பண்ணியிருப்பாரு, அவர் ஃப்ரெண்டு ஹரிப்ரியா ஹஸ்பண்டோட கூட. ஆமாம் ஆமாம், சுப்பிரமணியம் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல. ஜெய் கூட வருவாப்ல, காலில் நொண்டி வருவாப்ல, அவர் தான். எல்லாமே கேஸ்டிங்காக அவங்கவுங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கேங்ஸ்டர் மூவினா நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த வட சென்னை மெட்ராஸ் ஃபீல்க்கு நல்லாவே ஓரளவு கொடுத்துருக்காங்க. நல்லாவே பார்க்கலாம். நல்லா சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. யுவன் பாடியிருக்கிறது கேட்கலாம், உள்ள அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு கேட்க ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ரொம்ப அந்த ரத்தம் அது இதுன்னெலாம் இல்லை, நல்லா ஃபேமிலியாகவே கொஞ்சம் பேக்கடாக தான் வச்சுருக்காங்க. வருணன் மூவி தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு மூவி, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. சிம்பிள் கான்செப்ட் தான், பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது. உங்களோட அந்த 3 மணி நேரம் டைமிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ராதாரவி சார் கேட்கவே வேணாங்க, நல்லா இருக்குது அவரோட ஆக்டிங். அவர் எப்போவும் போல ஆஸ் யூஷுவல் அவர் வந்துட்டு எப்போவுமே அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாரோ அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. மெயினாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக மியூசிக் நல்லா இருந்தது. ஒவ்வொரு பாட்டுமே நம்ம வந்துட்டு போர் அடிக்காத மாதிரி நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. இது வட சென்னை மாதிரி கான்செப்ட் கிடையாது. வட சென்னை மாதிரி அவங்க தெரியுது மேபி, ஆனால் வந்துட்டு ஆல் ஓவர் த சென்னை நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி தண்ணி போடுறாங்க, எப்படி வந்துட்டு நமக்கு தெரியாது. நம்ம கேன் வாங்குகிறோம், ஆனால் அதுலேயுமே 2 டீம் இருக்கிறாங்க. 2 டீமுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போகுது, சரியா கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி போகுது படம். நல்லா இருக்குது. அதான் புதுசாக இருக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னாலையா என்னன்னு தெரியல, ஆனால் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல எல்லாருமே. ஆமாம் ஆமாம், எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். வாட்சபிள் தான். பாதியில் நம்ம எழுந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வராது, சரியா நல்லா இருக்குது, உட்கார வைக்குது. வர்ணன் படம் ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இப்போ என்ன தேவையோ அந்த பிரச்சனையை கரெக்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாட்டர் கேனுடைய பிரச்சனைகள், வாட்டர் கேன் மட்டும் இல்லாமல் தண்ணியால் இன்றைக்கி என்ன வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு ஸ்டோரியை வட சென்னையில் வச்சு எடுத்துருக்கிறதுன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், ஓவரால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை ரொம்ப தெளிவாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. படம் வந்து ஏதோ ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் முழுக்க இழுத்துட்டு வந்துட்டு கடைசியாக வந்து அந்த ஸ்டோரியை சொல்லுவாங்க சில டேரக்டர்ஸ். அதுபோல் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதாவது கமர்ஷியலாகவும் ரொம்ப கேஷுவலாகவும் ஒரு டேரக்டர் வந்து இந்த சின்ன இதான் முதல் படம்ன்றதை அவரால் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் டேரக்டருக்கு. படம் உண்மையிலே வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். இந்த தண்ணியால் என்ன நடக்குது பிரச்சனைகள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. மக்கள் வந்து படத்தை பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும்.